குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தி என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆனால் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த துதிக்கு பதில் அங்க என்ன போடப்பட்டிருக்கு? பலன். துதி செய்வதுதான் பலன். எங்க துதித்தார்களோ அங்கே கர்த்தருடைய பலன் வெளிப்பட்டது. துதிக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சங்கீதங்களின் புத்தகம் 38வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. நீங்க கவனிக்கணும், என் உள்ளம் குழம்பி அலைகிறது. அப்படி என் உள்ளம் குழம்பி அலைகிறதினால் என் பலன் என்னை விட்டு விலகி போகிறது. ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் குழம்ப கூடாது. நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனை என்னன்னா, நாம் மற்றவர்களை போல குழம்பி விடுகிறோம். ஒரு தேவ பிள்ளை குழம்பிட்டுனா அந்த குடும்பமே குழப்பத்துக்குள்ள போயிடும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நன்றாக துதித்து ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை குழம்பி போகிறது என்றால் அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பலன் அற்று போயிடும். நாம எந்த காரியத்திலும் குழம்பி போக கூடாது.